The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சின்னஞ்சிறு பழக்கம் கூட நாளடைவில் தினசரி கடைபிடிக்கும் போது அது நாளடைவில் நம் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அன்றைய நாளில் செய்ய வேண்டிய முக்கிய வேலைகளை அந்த இலக்குகளை கொண்டு மன அழுத்தம் நீங்கி சாதனை உணர்வோடு மேலோங்கும். தினமும் காலையில் சிறிது நேரம் ஒதுக்கி உடற்பயிற்சி செய்ய வேண்டும். சிறிது தூரம் ஓட்டம் அல்லது நடை அல்லது வீட்டிலேயே செய்யும் எளிய பயிற்சிகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மனம் மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும். தொலைக்காட்சி மற்றும் செல்போன் பார்க்கும் நேரத்தை குறைப்பதன் மூலம் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட போதிய நேரம் கிடைக்கும். நேர்மறையான விஷயங்களில் கவனம் செலுத்த பிரார்த்தனை, நாட்குறிப்பு எழுதுவது, உரையாடல் மூலம் நன்றியுணர்வு பழக்கமாக்குங்கள். தினசரி எழுதுவதை பழக்கமாக்குங்கள். அது சிறிய பதிவோ அல்லது நாட்குறிப்பாகவோ இருக்கலாம். இதில் உங்கள் சிந்திக்கும் திறனை கூர்மைப்படுத்துவதோடு உங்கள் சுய விழிப்புணர்வை ஆழப்படுத்தும். நம் வாழ்க்கையை மாற்ற கடைபிடிக்க வேண்டிய சில நல்ல பழக்கங்கள், தினசரி நாம் செய்ய வேண்டிய பழக்கங்கள். சின்னஞ்சிறிய பழக்கங்களை கூட தினசரி கடைபிடிக்கும் போது அது நாளடைவில் நம் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படியாக நம் வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் தினசரி பழக்க வழக்கங்களை அன்றைய நாளில் செய்ய வேண்டிய முக்கிய வேலைகளை அந்த ஒரு சில இலக்குகளின் மூலம் மன அழுத்தம் நீங்கி சாதனை உணர்வு மேலோங்கும். நாளை காலை நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் என முடிவெடுத்துவிட்டால் அதை உறுதியாக நாம் நடைப்பயிற்சி செய்தே ஆக வேண்டும். மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடக்கூடாது. இதுபோல் எந்த வேலையாக இருந்தாலும் அன்றே செய்வது நன்று. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தன்னம்பிக்கை மிக இன்றியமையாதது. தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டால் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை தன்னம்பிக்கையே வெற்றி என்று கூறுவார்கள். பின்னர் சிகரங்களை தொடுவோம் என்பார்கள். குன்றுகளை தொடுவோம் என்று எங்கும் சொல்ல மாட்டார்கள். அதோடு நிற்காமல் முன்னேற்றமே மூச்சுக்காற்று என்று கூறுவார்கள். அதாவது நாம் உயிரை வைத்து கொண்டு இருக்க வேண்டுமாயின் முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று. இல்லையென்றால் உயிர் வாழ்வதில் எவ்வித பயனும் இல்லை என்று சொல்லாமல் சொல்வதுதான் இது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.